எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ஒரு சில பொன்னான வார்த்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். வார்த்தைகளே நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது மாதிரி உள்ள வார்த்தைகள். சூரியனோட வெளிச்சம் நம்மளோட முகத்துல படுகிற நேரம் நம்மளோட நிழல் பின்னாடி தான் விழும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் முன்னேற்ற பாதையில போகிறதுக்குள்ள பாதையை நோக்கி மட்டுமே நம்ம பயணம் செய்கிற நேரம் நம்மளோட கவலைகள், நம்மளோட வேதனைகள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்மளோட பின்னாடி தான் அது இருக்குமே தவிர முன்னாடி நம்மளோட செயல்களுக்கு தடையா நிக்கவே செய்யாது. அதனால நம்மளோட குறிக்கோள், நம்மளோட லட்சியத்துல மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கணும். வாழ்க்கையில நம்ம கண்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தெரிகிறதே கிடையாது. ரொம்ப பெஸ்டான விஷயமா இருக்கும், நம்ம முன்னாடி தான் இருக்கும், ஆனா நமக்கு அது தெரிகிறதே இல்லை. நம்ம பிக் பண்றது, நம்ம தேடி தேர்ந்தெடுக்கிறது, நம்ம கண்களுக்கு படுகிறதை எடுப்போம். ஆனா அதை விட மேலான ஒரு பொக்கிஷம் அதையும் தாண்டி மறைவா இருக்கும். அதை தேடி கண்டறிகிறவங்க லக்கியானவங்களா இருப்பாங்க. இல்லாதவங்க கிடைச்சது அவசரமா இதுதான் போதும், இவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னா அதோடய முடிச்சு போவோம். இது வாழ்க்கைக்கு போறணும். ஒரு செயலா இருந்தாலும் சரி, இல்லை பேசுற விஷயங்களா இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எல்லாமே இந்த வார்த்தைகள்ல அடங்கும். எப்போதுமே வாழ்க்கையில ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உங்களோட மைண்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோலை எல்லாருக்கும் விசிபிளா தெரிகிறது மாதிரி பப்ளிக்கா சொல்லாதீங்க, செய்யாதீங்க. எதுவும் போஸ்டர் எதுவுமே அடிக்க வேண்டாம். எல்லாமே அச்சீவ் பண்ணி சாதிச்ச அப்புறமா எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும், ஒர்த்தான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல எல்லாருக்கும் சொல்லி அதில் ஏதாவது தோல்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம மட்டும் அந்த தோல்வியை பார்க்குறவங்களா இருக்க மாட்டோம், ஊரே பார்க்கும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு அதுக்கு பிறகு சொல்கிறது நல்லது. வாழ்க்கையில் சக்ஸஸாக வாழ்கிறவங்க எல்லாம் ஒரே முயற்சியில் டக்குன்னு வின் பண்ணி மேலே வந்தவங்க கிடையவே செய்யாது. வாழ்க்கையில் படிக்கிறவங்கள ஃபஸ்ட்டு முதலிடமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்கன்னு கிடையாது. லாஸ்ட்டாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகவும் வரலாம், மிடில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய ஆளாக வரலாம், இல்லை ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நல்ல டாப்பராக இருக்கிறவங்களும் முன்னேறி வரலாம். யார் வேணும்னாலும் பெஸ்டான நிலையில வரலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் முயற்சி மட்டும்தான். விடாமுயற்சி இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் நிறைய தோல்விகளை தாண்டி தான் அந்த வெற்றியான இடத்துக்கு அவங்க போய் சேருகிறாங்க. ஒரு தோல்வி, ரெண்டு தோல்வி இல்லை, ஆயிரம் தோல்விகளை சந்திச்சு அதுலேருந்து மீண்டும் மீண்டும் வந்தவங்க தான் முதலிடத்தை போய் சேருவாங்க. ஒரு தோல்வியில் துவண்டுட்டீங்க, ரெண்டு தோல்வி, ஒரு 10-15 தோல்வியிலே துவண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பராக இருந்தவங்களா இருந்தாலும் லாஸ்ட்டாக ஆயிடுவீங்க. லாஸ்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் 1000-2000 தோல்வி பார்த்தாலும் நான் ஜெயிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க. எல்லாமே முயற்சியில் தான் இருக்குது. நம்மளோட நாக்கு பேசுகிற நேரம் நம்மளோட வாயிலிருந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே வெளியே வருது அப்படின்னா நம்மளை சுற்றி கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவான எந்த ஒரு விஷயமே இருக்கவே செய்யாது. ஏன்னா நம்ம மனசு மொத்தம் பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குது, எதிர்மறையான எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், நம்ம கிட்ட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தங்களோட மனசு காயப்படுகிற விதமா பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஒரு கோலா செட் பண்ணி நம்மளோட மைண்டை வச்சு ஃபுல் பாசிட்டிவாக நம்மளோட எனர்ஜி இருக்கிற நேரம் நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி மட்டும் இல்லை, நமக்குள்ளாடி இருக்கிற வைபம் முழுமையாக பாசிட்டிவாக இருக்கும். நம்ம கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அணுகாது. ஒருவேளை நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தேடி வந்தாலும் அது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் திரும்பி போயிடும். பாசிட்டிவ் தான் நிலையாக இருக்கும். எப்போதுமே வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். இப்போ ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மேப்பு கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல ரோடு இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதில் ஒரு ஹில் ஏரியா இருக்குது, இப்படி எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மேப் நம்ம கையில் கண்டிப்பாக வேணும், வரைபடம் வேணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு லட்சிய பாதையில் போகிற நேரமும் நம்மளோட பாதையில் வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கரெக்டான பிளான் இருக்கணும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு பாருங்கள், கரெக்டாக கோலை அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போதுமே பாசிட்டிவான விஷயம் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நெகட்டிவான சிச்சுவேஷன் நிறைஞ்சிருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் இவ்வளோ இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் நம்மளோட மனசை காயப்படுத்திருச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மொத்தம் நம்ம மறந்துடுவோம். அந்த அளவு அந்த நெகட்டிவ் நம்மளை காயப்படுத்தும். ஓகேவா? ஆனால் அந்த காயத்துலேயும் நம்மளோட மைண்டில் பாசிட்டிவான திங்கிங் அப்படி முழுசாக திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவாக உள்ள விஷயங்கள்
இருந்த இடம் தெரியாம போயிடும். அந்த அளவு நம்ம ட்ரெயின் ஆகணும். ஓகேவா? டக்குன்னு குயிக்கா இப்போ ஒருத்தங்க ரொம்ப கோபப்படுகிறவங்களா இருக்கிறாங்க, இல்ல பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க. எப்போதுமே என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, இப்படிதான் அப்படிதான் எப்போதுமே சோர்ந்து பேசுறவங்களால ஒரு செகண்ட்ல எல்லாம் பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? நம்ம மனசுல எடுத்துக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறது, நெகட்டிவான சிந்தனைகளை ஃபுல்லமா கைவிடணும். நம்ம மைண்ட்ல முழுசுமா அந்த அமைதி, அந்த பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு வந்தா மட்டும்தான் நல்ல ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனை நம்மளால கொண்டு வர முடியும். பாசிட்டிவான விஷயத்துல அப்படியே நீங்க தங்கி இருந்துட்டீங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயம் தோல்வி அடையும். நெகட்டிவான விஷயத்துல நீங்க அப்படியே தங்கி இருந்தீங்க அப்படின்னா, எதிர்மறையான எண்ணத்துல தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்கள்ல நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால எதை ஜெயிக்க வைக்கணும், எதை தோல்வி அடைய வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறது நீங்க தான். ஏன்னா பாசிட்டிவான வழிகளை நம்ம அப்படியே ஸ்டே செஞ்சு இருக்கிற நேரம், நல்லது மட்டுமே நினைச்சு நல்லது மட்டுமே செஞ்சு நம்ம பாசிட்டிவான விஷயத்துல நிலையா இருக்கிற நேரம், நம்மளுக்கான வெற்றி பாதைகள் தென்பட ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். நம்மளால ஈஸியா அந்த நல்ல பாதையில பயணம் செய்ய முடியும். நம்ம பாசிட்டிவான ஆளுதான், நல்ல ஆளுதான், கெட்டவங்க இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஒருத்தங்க கிட்ட நான் நல்லவன் அப்படின்னு போய் சொல்ற நேரம் நம்புறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதாவது நம்ம முன்னாடி பேசுவாங்க, ஆமா நீ நல்லவன் தான் அப்படின்னு, இன்னொரு பக்கத்துல போய் வித்தியாசமா பேசுவாங்க. ஆனா நம்ம நிஜமாகவே நல்லவங்களா கெட்டவங்களான்னு காடுக்கு தெரியும். வானம் இருட்டா இருக்கிற நேரம் தான் அந்த ஸ்டார் இருக்கிறதே தெரியும். அது மாதிரி மனிதர்களோட கண்களுக்கு தெரியாத விஷயம் காடுக்கு கண்டிப்பா தெரியும். நம்மளும் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் கிளீனா இருக்கணும், பாசிட்டிவான எனர்ஜியா நிரம்ப பெற்று இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் காடோட கண்களுக்கு நம்மளும் ஒரு நட்சத்திரமா தெரியும். நம்ம நட்சத்திரமா தெரிகிறோமா இல்லை அந்த இருளோட இருளா இருக்கிறோமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன, அவங்களுக்கு தானே இது நடக்குது, நம்ம அமைதியா ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு எப்போதுமே இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச நல்ல கருத்தை, நம்மளோட குரலை எழுப்புறது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ரொம்ப முக்கியம். அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே பப்ளிக்கான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தானே நடக்குது, நமக்கு என்னன்னு இருந்தோம் அப்படின்னா, நம்மளும் அந்த சூழ்நிலையில ஒரு நாள் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா, யாருமே நமக்கு வரல, நமக்காக பேசல அப்படின்னா தான் அந்த வலி நமக்கு தெரியும். உங்க கண்களுக்கு தெரிஞ்ச நியாயத்தை பேசுறது நல்லது, முக்கியமா ஃபேமிலி லைஃப்ல. ஓகேவா? ஏன்னா வீடு கரெக்டா இருந்தனா நாடும் கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு வீடும் கரெக்டா இருந்து ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல எண்ணத்தோட வாழுகிற நேரம் இந்த நாடே சரியாகிடும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் வீட்டுல தான் சரி பண்ணணும். நியாயம் சரின்னு உள்ள விஷயத்த கண்டிப்பா நம்ம பேசணும். ஓகேவா? பேசாம கண்டுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா அநியாயம் வளர்ந்துக்கிட்டே தான் போவோம். நியாயம்னு உள்ளது காணாம அப்படியே மண்ணோட போயிடும். அதனால நியாயத்தை அழிய விடவே கூடாது, அநியாயத்தை அழிச்சிருங்க. அதான் நல்லது வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்றது அதுவா நமக்கு கிடைக்கும்னு காத்திருக்கிறது இல்லை. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுத்து போகணும். நமக்கு அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளா அது தேடி வரோம், மகிழ்ச்சியெல்லாம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு அமைதியா அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே வராது. நம்ம தான் அந்த மகிழ்ச்சியான சுச்சுவேஷனை உருவாக்கி கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சியில வாழ முடியும். அதனால மகிழ்ச்சின்னு சொல்றது உங்க கையில தான் இருக்குது, எங்க இருந்தோ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல இல்லை. வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூட இருப்பாங்க, நம்மளோட வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரொம்ப வேல்யூபிளானவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள அசால்ட்டா அப்படி விட்டுருவோம், என்ன அப்படின்னு. அவங்கள நம்ம ஒரு பொருட்டாட்டே நினைக்க மாட்டோம். ஓகே? ஆனா அவங்கள இழந்த பிறகுதான் அவங்களோட அந்த அருமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி எல்லாமே இழந்த அப்புறமா இவங்கள நம்ம இழந்துட்டோமே, இவ்வளவு வேல்யூபிளான ஒரு பர்சன் அப்படின்னு அழுதோ கண்ணீர் வெடிச்சோ எந்த ஒரு பலனுமே இல்லை. இருக்கிற நேரம் அவங்கள நல்லதா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளும் ஹாப்பியா இருக்க முடியும். அவங்க சப்போஸ் வேர்ல்டுல இல்லாம போனா கூட அவங்களோட அந்த ஹாப்பியான நினைவுகள் மெமரியோட மகிழ்ச்சியா கூட வாழ முடியும். ஆனா அவங்கள மதிக்காம நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டு அவங்க இல்லாம போன பிறகு ஐயோன்னு அழுது எந்த ஒரு பலனுமே கிடையாது. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல இது மாதிரி பொன்னான வார்த்தைகள், அர்த்தம் நிறைஞ்ச வார்த்தைகளோட மீண்டும் சந்திக்கலாம்.